வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் டேரெக்டாக பப்ளிக் எக்ஸாமில் வரலாம், இல்லைனா இந்த கொஸ்டின்ஸோட கான்செப்ட் பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரியாக வரலாம். இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், C2H6O2 react with anhydrous zinc chloride and followed by tautomerism to form compound P, and compound P react with Clemmensen reduction to form compound C. compound ABC கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே compound A யோட மாலிகுலர் ஃபார்முலா C2H6O2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே C2H6O2ங்கிறதுனால இது ஒரு டயாலாக இருக்கும். எத்திலின் கிளைக்காலோட ஃபார்முலா CH2OH CH2OH. ஓகே, இதுதான் எத்திலின் கிளைக்காலோட ஃபார்முலா. இதில் 2 கார்பன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இதுதான் காம்பவுண்ட் ஏ. காம்பவுண்ட் ஏயோட நேம் எத்திலின் கிளைக்கால். ஓகே, காம்பவுண்ட் ஏ ரியாக்ட் வித் அன்ஹைட்ரஸ் சிங்க் குளோரைடு. அன்ஹைட்ரஸ் அப்படின்னா ஈரப்பதம் இல்லாத சிங்க் குளோரைடு சால்ட். ஸோ மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணும். ஓகே, அப்போ அன்ஹைட்ரஸ் சிங்க் குளோரைடு நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது இங்கே மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணும். ஓகே, அப்போ மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா இங்கே எத்திலின் கிளைக்கால் இருக்கக்கூடிய OH காம்பவுண்டு, இங்கே CH2ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் OH வாட்டராக வெளியே போயிடும். ஓகே, அப்போ வாட்டராக வெளியே போயிட்டு அப்படின்னா இங்கே கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய OH எலக்ட்ரானை விட்டுட்டா போகணும். இங்கே ஹைட்ரஜன் லீவ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பாண்டு கார்பனுக்கு இடையில ஷிஃப்ட் ஆகும். அப்போ கார்பன் டபுள் பாண்டு வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஃபார்முலா CH2 டபுள் பாண்ட் CHOH அப்படிங்கிற ஈனால் ஃபார்ம் கிடைக்கும். ஈனால் ஏன் சொல்கிறோன்னா இங்கே கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது, ENE ஆல்கஹால் இருக்கிறதுனால இது ஈனால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது டாட்டோமரிசம். ஃபர்தராக டாட்டோமரிசத்துக்கு நடந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்டு ஆக்சிஜனை பார்த்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். கார்பன் டபுள் பாண்டு இங்கே ஆக்சிஜனை பார்த்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் ஹைட்ரேட் ஃபார்மில் CH2 பார்த்து ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா CH2 ப்ளஸ்ஸாக மாறுது, எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ஹைட்ரேட் ஆகினா CH2 பார்த்து ஷிஃப்ட் ஆகும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய CH2 CH3 மாறும். ஓகே, CH3. அடுத்தது கார்பன் டபுள் பாண்டாக இருந்தது சிங்கிள் பாண்டாக மாறிடும். அப்போ CH டபுள் பாண்ட் O அப்படின்னு அசிட்டாலிகேட் கிடைச்சிடும். ஓகே, அசிட்டாலிகேட் ஐயூபாக் நேம் எத்தனைல். அப்போ அசிட்டாலிகேட் தான் காம்பவுண்ட் பி. ஓகே, அடுத்தது காம்பவுண்ட் பி ரியாக்ட் வித் சிங்க் அமால்கம் கான்க் HCl. சிங்க் அமால்கம் கான்க் HClங்கிறது ஒரு கிளெமென்சன் ரெடக்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ சிங்க் அமால்கம் HCl போடுறோம்னா 4 ஹைட்ரஜன் கொடுத்து கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்டு பிரேக் ஆகி ரெடக்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ சிங்க் அமால்கம் HCl போடலாம். அப்போ சிங்க் அமால்கம், அடுத்தது கான்க் HCl போட்டோம்னா இங்கே 4 ஹைட்ரஜனை கொடுக்கும். ஓகே, அப்போ 4 ஹைட்ரஜன் கொடுத்தோம்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்குள்ள டபுள் பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் வாட்டராக வெளியே போயிடும். அப்போ CH3 சிங்கிள் பாண்ட் CH3 கிடச்சிடும். ஓகே, அப்போ ஆன்சரில் CH3 சிங்கிள் பாண்ட் CH3 ஈத்தேன் கிடைக்கும். ஓகே, அப்போது காம்பவுண்ட் Cங்கிறது ஈத்தேன். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ப்ராடக்ட் X and Y த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இது மார்ச் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு ஃபீனால் கொடுத்துருக்காங்க. ஃபீனால் ரியாக்ட் வித் சிங்க் டெஸ்ட். ஃபீனால் கூட நம்ம சிங்க் டெஸ்ட் போட்டோம்னா சிங்க் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், ஸோ ஆக்சிஜனை கெயின் பண்ணிடும். ஃபீனாலில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனும் சிங்கும் சேர்ந்து சிங்க் ஆக்சைடாக வெளியே போயிடும். ஓகே, அப்போ சிங்க் ஆக்சைடாக வெளியே போயிட்டுனா ஃபீனாலில் ஆக்சிஜன் போயிட்டுனா அங்கே பென்சீனாக ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அப்போ பென்சீன் கிடைக்கும். C6H6 இதோட ஃபார்முலா. அப்போ எக்ஸுங்கிறது பென்சீன். அதே மாதிரி ஃபீனால் கூட நம்ம அமோனியா போட்டோம்னா ஃபீனாலில் இருக்கக்கூடிய OH குரூப்பும் இங்கே அமோனியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஹைட்ரஜன் OH இந்த அன்ஹைட்ரஸ் சிங்க் குளோரைடு போடும்போது வாட்டர் அப்சர்வ் பண்ணிடுமா. ஸோ -H2O வெளியே போயிடும். அப்போ இங்கே அமோனியாவில் ஹைட்ரஜன் போயிட்டுனா NH2 இருக்கும், ஃபீனாலில் OH போயிட்டுனா அங்கே ஃபினைல் குரூப் இருக்கும். அப்போ ஃபினைல் குரூப் எழுதுகிறோம், C6H5 எழுதுகிறோம். அது கூட C6H5 கூட அமோனியாவில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டுனா NH2 குரூப் இருக்கும். ஓகே, அப்போ C6H5 NH2 கிடைக்கும். இது பேர் அனிலின். அப்போ காம்பவுண்ட் Y அனிலின், காம்பவுண்ட் Xங்கிறது பென்சீன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை காம்பவுண்ட்ஸ் A, B and C ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். இது ஜூலை 2023 கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு C6H5 NO2 கொடுத்துருக்காங்க, நைட்ரோபென்சின் கொடுத்துருக்காங்க. நைட்ரோபென்சின் ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம், C6H5 NO2. ஓகே, அதை நம்ம பென்சில் ரிங் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கோம், C6H5 NO2. ரெடக்ஷன் பண்ணுறோம். டின் HCl போடும்போது அது 6 ஹைட்ரஜன் ஆட்டத்தை கொடுக்கும். அப்போ டின் HCl போட்டோம்னா அங்கே 6 ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்து அங்கே NO2 அமீன் குரூப்பாக மாறும். ஓகே, அப்போ 6 ஹைட்ரஜன் ஆட்டத்தை எழுதியாச்சு. நைட்ரோபென்சிலில் இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன் ஆட்டம், இங்கே இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன் ஆட்டம்,
2H2O வெளியே போயிடும். 6 ஹைட்ரஜன் ஆட்டத்தில் 4 ஹைட்ரஜன் அண்ட் 2 ஆக்சிஜன் 2 வாட்டர் மாலிகுல வெளியே போயிடும். ரிமைனிங் நைட்ரோபென்சீனில் நைட்ரஜன் குரூப் இருக்கும். அந்த நைட்ரஜன் குரூப்பு இது ரெடக்ஷன் பண்ணக்கூடிய 6 ஹைட்ரஜன் ஆட்டத்தில் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் வாட்டராக போயிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் இந்த நைட்ரஜனும் சேர்ந்து NH2 மாறிடும். அப்போ காம்பவுண்ட் ஏ வந்து அனிலின் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ அனிலின் கூட நம்ம டயசோடைசேஷன் பண்ண போகிறோம். NaNO2 சோடியம் நைட்ரைட் அண்டு HCl 0 டிகிரி செல்சியஸில் பண்ணும்போது டயசோனியம் சால்ட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம NaNO2 எழுதுகிறோம். NaNO2 சோடியம் நைட்ரைட். அடுத்தது பாலோடவே HCl அசிடிஃபிகேஷன் பண்ணுறோம். HCl இங்கே HCl வந்து 2 மோல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே 2HClல இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஆட்டம், அடுத்தது அனிலில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஆட்டம், அடுத்தது சோடியம் நைட்ரேட்டில் இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன் ஆட்டம். டோட்டலாக 4 ஹைட்ரஜன் ஆட்டம், 2 ஆக்சிஜன் ஆட்டம், 2 வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய Na அப்புறம் ஒரு Cl, NaClஆக வெளியே போயிடும். சோடியம் குளோரைடாக வெளியே போயிடும். ரிமைனிங் காம்பவுண்டில் நைட்ரஜன் இருக்கும். பென்சின் ரிங்கில் டேரெக்டாக நைட்ரஜன் அட்டாச் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு நைட்ரஜன் NaNO2ல இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 நைட்ரஜன் வந்துடும் N2. அடுத்தது இங்கே ஒரு Cl இருக்குது. ஓகே, அப்போ N2Cl டயசோனியம் குளோரைடு சால்ட்டு ஃபார்ம் ஆகும். இதுதான் காம்பவுண்ட் பி. ஓகே, அடுத்தது ஃபீனால் கூட ரியாக்ட் ஆகுனா காம்பவுண்ட் சி கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் பி வந்து பென்சி டயசோனியம் குளோரைடு ஃபீனால் கூட ரியாக்ட் ஆனால் கப்ளிங் ரியாக்ஷன் நடக்கும். கப்ளிங் ரியாக்ஷன் நடந்து ஒரு ரெட் ஆரஞ்சு டை கிடைக்கும். ஸோ அதோட ரியாக்ஷன் ஃபீனால் எழுதுகிறோம். ஃபீனால் பென்சின் ரிங்கில் ஒரு OH குரூப் போடணும். OH எழுதியாச்சு. ஃபீனால் வந்து பேரா டைரக்டிங் குரூப்பு. ஸோ பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி பென்சி டயசோனியம் குளோரைடில் இருக்கக்கூடிய ஒரு Cl, இங்கே இருக்கக்கூடிய ஒரு Cl மைனஸ், அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய H+. ஸோ HClஆக வெளியே போயிடும். ஓகே, அப்போ இந்த HCl போகும்போது அதை நியூட்ரலைசேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணுவோம் கப்ளிங் ரியாக்ஷனில், சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அதே மாதிரி டெம்பரேச்சர் எவ்வளோ ஆட் பண்ணோம்னா 0 டிகிரி செல்சியஸ் 273 to 278 கெல்வின் வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ரிமைனிங் பென்சின் டயசோனியம் குளோரைடில் ஃபினைல் குரூப் இருக்குது. அடுத்தது அதில் N2 குரூப் இருக்குது. அந்த N2 குரூப்பு N டபுள் பாண்ட் N அப்படின்னு இருக்கும். அடுத்தது ரிமைனிங் இருக்குது பேரா பொசிஷன்லேருந்து அட்டாச் ஆகுது. அப்போ பேரா பொசிஷனில் ஃபினைல் குரூப் இருக்குது. அடுத்தது பேரா பொசிஷனில் OH அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் பேரா ஹைட்ராக்சி. பேரா பொசிஷனில் ஹைட்ராக்சி இருக்குது. பேரா ஹைட்ராக்சி N டபுள் பாண்ட் N இருந்தால் அது ஆசோ பென்சீன். இதுதான் ரெட் ஆரஞ்சு டை. இந்த காம்பவுண்ட் தான் C. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின், ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் A and B in the following sequence of reaction. ஃபஸ்ட்டு நைட்ரோ ஈத்தேன் கொடுத்துருக்காங்க. டின் HCl போடும்போது காம்பவுண்ட் ஏ ஃபார்ம் ஆகும். காம்பவுண்ட் ஏ அசிட்டிலேஷன் பண்ணும்போது காம்பவுண்ட் பி ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே நைட்ரோ ஈத்தேன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நைட்ரோ ஈத்தேனோட ஃபார்முலா CH3 CH2 NO2. ஓகே, டின் HCl போடும்போது ஃபஸ்ட்டு அங்கே NO2 NH2 குரூப்பாக மாறும். ஓகே, SN HCl போடுறோம். அப்படி போடும்போது இங்கே 6 ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுக்கும். 6 ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன் ஆட்டமும் 2 ஆக்சிஜன் சேர்ந்து 2 வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆயிரும். ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த 2 ஆக்சிஜன் இடத்துல போய் ஆட் ஆகும். அப்போ CH3 CH2 NH2 குரூப்பு ஈத்தேன் 1 அமீன்ங்கிற காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். காம்பவுண்ட் ஏ. அடுத்து காம்பவுண்ட் ஏ ரியாக்ட் வித் அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடு ஃபார்முலா CH3 COCl. அசிட்டிலேஷன் பண்ணும்போது அசிட்டைல் குளோரைடில் இருக்கக்கூடிய குளோரினும் இங்கே அமீன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து HClஆக வெளியே போயிடும். ரிமைனிங் எத்தில் அமீனில் இருக்கக்கூடிய எத்தில் குரூப்பு CH3 CH2N. இங்கே அசிட்டைல் குளோரைடில் C டபுள் பாண்ட் Cl இருக்கும். ஸோ கார்பனுக்கு குளோரினுக்குள்ள பாண்டு பிரேக் ஆகிருக்கு. ஸோ COCH3 நம்ம ஆட் ஆகணும். அப்போ C டபுள் பாண்டு CH3. ஓகே, இதுதான் காம்பவுண்ட் பி. காம்பவுண்ட் பியோட நேம் இங்கே எத்தனமைடு இருக்குது. ஸோ அதில் Nல எத்தில் குரூப்பு சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ N எத்தில் எத்தனமைடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின், ஐடென்டிஃபை காம்பவுண்ட் A, B and C ஃபார் த ஃபாலோயிங். இங்கே நைட்ரோபென்சின் கொடுத்துருக்காங்க. நைட்ரோபென்சினை டின் HCl போட்டால் ஃபஸ்ட்டு ரெடக்ஷன் ஆகும். 6 ஹைட்ரஜன் ஆட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம். அப்போ இங்கே 6 ஹைட்ரஜன் ஆட்டம் போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன் ஆட்டம் மைனஸ் 2 வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆயிரும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஆக்சிஜன் போன இடத்துல ஆட் ஆயிரும். அப்போ ஃபார்முலா C6H5NH2 அனிலின் ஃபார்ம் ஆகும். இதுதான் காம்பவுண்ட் ஏ.
அடுத்தது சிங்க் அமோனியம் குளோரைட் போடுறோம். இங்கே நியூட்ரல் மீடியம் எடுத்திருக்கோம். இந்த மீடியத்தில் நைட்ரோபென்சின் ரெடக்ஷன் பண்ணும்போது 4 ஹைட்ரஜன் இடத்த கொடுக்கும். 4 ஹைட்ரஜன் இடத்த கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய நைட்ரோபென்சின் ஹைட்ராக்சில் அமீனாக ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு 2 ஹைட்ரஜன் வச்சு ரெடக்ஷன் பண்ணும்போது நைட்ரோபென்சின் என்ன ஆகும், அடுத்து 4 ஹைட்ரஜன், அடுத்தது 6 ஹைட்ரஜன் வச்சு ரெடக்ஷன் பண்ணால் என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைட்ரோபென்சின் எடுத்திருக்கோம், C6H5NO2. நம்ம ரெடக்ஷன் பண்ணும்போது 2 ஹைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஸோ ரெடக்ஷன் நம்ம சொல்லுவோம். 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது இங்கே 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். அப்போ நைட்ரோசோபென்சின் ஃபார்ம் ஆகும், C6H5NO ஃபார்ம் ஆகும். அடுத்தது நைட்ரோசோபென்சினை நம்ம ரெடக்ஷன் பண்ணும்போது 2 ஹைட்ரஜன் வச்சு ஆட் பண்ணும்போது இந்த எண்ணுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கும். ஓகே, அப்போ டபுள் பாண்ட் தான் டபுள் பாண்டு பிரேக் ஆகும். C6H5 பை பாண்டு பிரேக் ஆகி NH சிங்கிள் பாண்ட் OHன்னு இருக்கும். ஓகே, அப்போ இந்த NO குரூப் எப்படி இருக்குன்னா N டபுள் பாண்ட் O குரூப் அப்படின்னு இருக்கும். ஓகே, இங்கே நைட்ரஜன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் பிரேக் ஆகி லெஃப்ட் சைடில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ரைட் சைடில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் பண்ணி ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 2 ஹைட்ரஜனை ஃபர்தராக நம்ம ரெடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் அமீனில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு உள்ள பாண்டு பிரேக் ஆகி சிங்கிள் பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ OHும் ஹைட்ரஜனும் ஆட் பண்ணோம்னா வாட்டராக மாறிடும், வாட்டர் எலிமினேட் ஆயிரும். ரிமைனிங் NH கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா NH2ஆக மாறும். ஸோ அனிலின் கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஹைட்ரஜன் வச்சு ரெடக்ஷன் பண்ணும்போது நைட்ரோசோபென்சின் கிடைக்கும். அடுத்தது 4 ஹைட்ரஜன் கொடுத்தோம்னா ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் கிடைக்கும். 6 ஹைட்ரஜன் எடுத்து கொடுத்தா அனிலின் கிடைக்கும். ஓகே, இந்த 3 காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த செகண்ட் ரியாக்ஷனில் சிங்க் அமோனியம் குளோரைடு போடும்போது 4 ஹைட்ரஜன் கொடுக்குது. அப்போ 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுக்குது அப்படின்னா இங்கே ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீனோட ஃபார்முலா C6H5NHOH. ஓகே, இதுதான் பி ஆப்ஷன். தேர்ட் ஒன், நைட்ரோபென்சில் கூட சிங்க் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகணும் என்ன கிடைக்கும் கேட்டிருக்காங்க. சிங்க் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது அங்கே 6 ஹைட்ரஜன் உள்ள ரெடக்ஷன் நடக்கும். அடுத்தது 2 ஹைட்ரஜன் உள்ள ரெடக்ஷன் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா 6 ஹைட்ரஜன் உள்ள ரெடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு யார், அனிலின் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து 2 ஹைட்ரஜன் உள்ள ரெடக்ஷன் யார், நைட்ரோசோபென்சின், C6H5NH2. ஓகே, அடுத்தது C6H5NO, அதை எழுதிக்கலாம், C6H5N, அடுத்தது டபுள் பாண்ட் O. வாட்டர் மாலிகுல் வெளியே போயிட்டுனா ரிமைனிங் C6H5N டபுள் பாண்ட் N C6H5 அப்படிங்கிற அசோபென்சின் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த அசோபென்சின் ஃபர்தராக ரெடக்ஷன் ஆகி ஹைட்ரோசோபென்சின் ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் நைட்ரஜன் டபுள் பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆயிரும். அப்போ இங்கே C6H5NH சிங்கிள் பாண்ட் NH C6H5ங்கிற ஒரு ஹைட்ரோசோபென்சின்ங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ காம்பவுண்ட் C வந்து C6H5NH சிங்கிள் பாண்ட் NH C6H5 ஹைட்ரோசோபென்சின் தான் காம்பவுண்ட் சியோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6th important questions, identify compound A and B in the following sequence of reaction. CH3Br கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புரோமோ மீத்தேன் எழுதிட்டோம். புரோமோ மீத்தேன் கூட சோடியம் அசைடு ரியாக்ட் ஆச்சுன்னா இங்கே NAவும் பிஆரும் வெளியே போயிடும். ஃபஸ்ட்டு NaBrஆ வெளியே போயிடும். ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் CH3N3 மெத்தில் அசைடு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இதுதான் காம்பவுண்ட் A. காம்பவுண்ட் A ரியாக்ட் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டுங்கிற ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டிருக்கோம். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் போடும்போது ரெடக்ஷன் நடக்கும். அப்போ ரெடக்ஷன் நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய N3யில் இருக்கக்கூடிய N2 கேஸு ஃபஸ்ட்டு வெளியே போயிடும். ஓகே, நைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடும். ரிமைனிங் அங்கே நைட்ரீன் ஃபார்ம் ஆகும். அதில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் போய் இந்த நைட்ரஜன் ஆட் ஆகும்போது NH2ஆக மாறிடும். அப்போ CH3NH2. ஓகே, அப்போ ஒரு நைட்ரஜன் இருக்கும், அதை விட 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும், ரெடக்ஷன் நடந்துடும். அப்போ காம்பவுண்ட் B வந்து மெத்தில் அமீன். ஓகே, 7th question, from the following reaction identify A and B. August 2021 கேட்ட கொஸ்டின். நைட்ரோ மீத்தேன் கொடுத்துருக்காங்க, ரெடக்ஷன் பண்ணுறோம். டின் HCl, இந்த டின் HCl வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது 6 ஹைட்ரஜன் எடுத்து கொடுக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன் ஆட்டம் 4 ஹைட்ரஜன் சேர்ந்து 2 வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆயிரும். ஓகே, ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜனோட ஆட் ஆயிரும். அப்போ CH3NH2ங்கிற மெத்தில் அமீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்தது நைட்ரோமீத்தேனை சிங்க் அமோனியம் குளோரைடு போடும்போது அங்கே ரெடக்ஷன் பண்ணுறோம். 4 ஹைட்ரஜன் எடுத்து கொடுக்கும். 4 ஹைட்ரஜன் எடுத்து கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய NO2 குரூப்பு NHOH மாறும். ஓகே, அப்போ ஆன்சர் CH3NHOH. ஓகே, இப்போ தான் பார்த்தோம் நைட்ரோ குரூப்பை நம்ம ரெடக்ஷன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது அது NO குரூப்பு நைட்ரஸோ குரூப்பாக மாறும். அந்த நைட்ரஸோ குரூப்பு அதுக்கப்புறமா ரெடக்ஷன் பண்ணோம்னா 4 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது அது NHOH மாறும். ஓகே,
அடுத்தது ஹைட்ராக்சில் அமீனை ஃபர்தராக ரெடக்ஷன் பண்ணோம்னா அமீன் குரூப்பாக மாறும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்போ இங்கே 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்தோம்னா ஹைட்ராக்சில் அமீன் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இங்கே மெத்தில் ஹைட்ராக்சில் அமீன் தான் காம்பவுண்ட் பியோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின், an organic compound A molecular formula C3H8O3 used as sweetening agent. ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இருக்குது, இங்கே 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது ட்ரையால், ஸ்வீட்னிங் ஏஜென்ட் அப்படின்னா அது கிளிசரால். ஓகே, அப்போ கிளிசரால் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அப்போ காம்பவுண்ட் ஏ கிளிசரால் அப்படின்னு ஃபஸ்ட் எழுதிடலாம். CH2OH CHOH அடுத்தது CH2OH. இந்த கிளிசராலில் 2 பிரைமரி ஆல்கஹால் இருக்கும், ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்கும். ஓகே, இதுதான் காம்பவுண்ட் ஏ, மாலிகுலர் ஃபார்முலா C3H8O3. ஓகே, இந்த காம்பவுண்ட் ஏ ஆக்சிடேஷன் வித் பெண்டான் ரேஜன். பெண்டான் ரேஜன் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட் ஹைட்ரஜன் பெராக்சைடு போடுறோம். ஓகே, FeSO4 H2O2 இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை போடும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகும், அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹாலும் ஆக்சிடைஸ் ஆகும். பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா, பிரைமரி ஆல்கஹால்னால் CH2OH இருக்கும். இந்த பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா அது ஆக்சிடைஸ் ஆகி ஆல்டிகைடாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா, செகண்டரி ஆல்கஹால்னால் CHOH அப்படின்னு இருக்கும். இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு அங்கே கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ பிரைமரி ஆல்கஹாலும் இருக்குது, இங்கே செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த ஆக்சிஜனோடு சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஓகே, அப்போ வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிட்டுனா இங்கே C இருக்கும், அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் போயிட்டுனா CH இருக்கும், அடுத்தது ஒரு ஆக்சிஜன் இருக்கும் CHO. ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடியது செகண்டரி ஆல்கஹால் எழுதியிருக்கும் CHOH, அடுத்தது இங்கே CH2OH. அப்போ 2 பிரைமரி ஆல்கஹாலில் ஏதாவது ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கிளிசரால்டிகைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு நடக்கிறது இந்த கிளிசரால்டிகைடு. கிளிசராலில் இருக்கக்கூடிய இந்த சைடு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனாலும் கிளிசரால்டிகைடு தான், இது ஆக்சிடைஸ் ஆனாலும் கிளிசரால்டிகைடு தான். ஏதாவது ஒன்று ஆக்சிடைஸ் ஆகும்னா ஃபஸ்ட்டு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா காம்பவுண்ட் பி ஃபார்ம் ஆகும். அடுத்தது செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ செகண்டரி ஆல்கஹால்னால் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜனும் ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய ஓவும் சேர்ந்து வாட்டராக வெளியே போகலாம். அப்போ இந்த செகண்டரி ஆல்கஹாலும் ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகலாம். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால் அப்படியே இருக்கும். ஸோ CH2OH. செகண்டரி ஆல்கஹாலில் இந்த 2 ஹைட்ரஜனும் வெளியே போயிடும் வாட்டர் மாலிகுலாக, ரிமைனிங் C+O இருக்கும், இங்கே CH2OH இருக்கும். ஓகே, அப்போ இதுதான் காம்பவுண்ட் C. அப்போ நம்ம கிளிசராலில் பெண்டான் ரீஜன் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஒரு மிக்சர் காம்பவுண்ட் கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பி வந்து கிளிசரால்கேட், சி வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன். அசிட்டோனோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும் CH3COCH3. ஓகே, அசிட்டோனில் CH3க்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் போட்டு OH ஆட் பண்ணியிருக்கோம். இந்த CHல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு OH குரூப் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். An organic compound A, cyanogen chloride react with methyl magnesium bromide to give compound B. Compound B ஓட molecular formula C3H3N. Compound B catalytic reduction to give compound C. Molecular formula C2H7N. Compound C gives carbylamine test. கார்பைலமைன் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுதுன்னா அது பிரைமரி அமீனாக இருக்கும். ஓகே, பிரைமரி அமீனாக இருந்ததுன்னா கார்பைலமைன் ரியாக்ஷனுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே, அப்போ ஆன்சர் ஃபைனலாக அமீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஏபிசியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு CnCl இருக்குது. CnCl கூட நம்ம மெத்தில் மெக்னீசியம் புரோமைட் போட்டால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். CnCl சைனஜன் குளோரைடு எடுத்திருக்கோம். அந்த காம்பவுண்டு கூட மெத்தில் மெக்னீசியம் புரோமைட் கிரிக்கெட் ரேஞ்சர் எடுத்திருக்கோம். CH3MgBr மெத்தில் மெக்னீசியம் புரோமைட் போடுறோம். சைனஜன் குளோரைடில் இருக்கக்கூடிய Clலும் கிரிக்கெட் ரேஞ்சரில் இருக்கக்கூடிய MgBrரும் MgBrCl வெளியே போயிடும். ஓகே, அப்போ மைனஸ் MgClBr வெளியே போயிடும். ஓகே, அப்போ ரிமைனிங் காம்பவுண்டு CH3Cn இருக்குது. அப்போ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எழுதலாம் CH3Cn. மெத்தில் சைனைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ மெத்தில் சைனைடு தான் காம்பவுண்ட் பி. காம்பவுண்ட் பியோட மாலிகுலர் ஃபார்முலா C2H3N. ஸோ C2H3N தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, காம்பவுண்ட் பியை நம்ம ரெடக்ஷன் பண்ணுறோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடுங்கிற ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கு இடையில உள்ள ட்ரிபிள் பாண்டில் உள்ள 2 பை பாண்டை பிரேக் பண்ணோம்னா இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் ஆகும். அப்போ CH3CH2NH2ங்கிற ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ CH3CH2NH2ங்கிற எத்தில் அமீன்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் காம்பவுண்ட் சி. காம்பவுண்ட் சி எத்தில் அமீன் இருக்குது. எத்தில் அமீன்கிறது ஒரு பிரைமரி அமீன். ஸோ அது கார்பைலமைன் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். கார்பைலமைன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதலாம் CH3CH2
NH2. ஓகே, மெத்திலமின் எழுதிட்டோம். அடுத்து கார்பைலமினில் குளோரோஃபார்ம் போடுவோம், CHCl3. அடுத்து KOH. ஓகே, இங்கே கார்பைலமின் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த குளோரோஃபார்மில் 3Cl இருக்குது, அப்போ அதனால் 3KOH போட்டிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய 3Kவும் இந்த 3Cலும் சேர்ந்து 3KCலாக வெளியே போயிடும். ஓகே, பொட்டாசியம் குளோரைடு வெளியே போயிடும். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய 3OH, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், NH2ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஆட்டம், டோட்டலாக 3 ஹைட்ரஜன் 3 OH 3 வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆயிரும். ரிமைனிங் எத்திலமீனில் CH3 CH2 N குரூப் மட்டும் இருக்கும். அடுத்து குளோரோஃபார்மில் கார்பன் மட்டும் இருக்கும். ஸோ NC ஃபார்ம் ஆகும், எத்தில் கார்பைலமின் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th question, an organic compound C3H5Br A on treatment with magnesium in triether gives compound B, which on treatment with CO2 followed by acidification gives compound C. Identify A, B and C, write the possible equation. First compound molecular formula C3H6Br கொடுத்துருக்காங்க. C3H5ங்கிறது ஒரு சைக்ளிக் காம்பவுண்டாக இருந்தால் தான் C3H5ங்கிற ஒரு கம்மியான ஹைட்ரஜன் உள்ள ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆக முடியும். அப்போ C3H5Brங்கிறது புரோமோசைக்ளோப்ரோபேன், இதுதான் காம்பவுண்ட் ஏ. ஓகே, காம்பவுண்ட் ஏல 3 கார்பன் இருக்குது. ஸோ C3. அடுத்து ஹைட்ரஜன், இதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் CH2, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அப்போ 2 + 2 + 1 5 ஹைட்ரஜன் ஆட்டம். அடுத்து Br. ஓகே, இது புரோமோசைக்ளோப்ரோபேன் காம்பவுண்ட் ஏ ஆன் ட்ரீட்மெண்ட் வித் மெக்னீசியம். அப்போ மெக்னீசியத்தை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். ஓகே, ட்ரை ஈத்தர் நம்ம சாலண்டாக எடுத்திருக்கோம். மெக்னீசியம் இன்சர்ஷன் ஆயிரும். ஓகே, அந்த கார்பனுக்கும் பிஆருக்கு இடையில இன்சர்ஷன் ஆகுனா இங்கே சைக்ளோப்ரோபைல் குரூப் எழுதுகிறோம். அடுத்தது மெக்னீசியம், அடுத்து பிஆர். ஓகே, சைக்ளோப்ரோபைல் மெக்னீசியம் புரோமைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுதான் காம்பவுண்ட் பி. அடுத்தது காம்பவுண்ட் பி அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் CO2. CO2 கூட நம்ம காம்பவுண்ட் பியை நம்ம ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? CO2 எழுதியிருக்கோம், C++O C++O அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கே கார்பனுக்கு ஆக்சிஜன் உள்ள பாண்டு, ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை வித்ரா பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மைனஸ் குரூப்பாக மாறும். இங்கே கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், போலரைசேஷன் இருக்கிறதுனால. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் குரூப் நேராக போய் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் பாசிட்டிவ் சார்ஜை அட்டாக் பண்ணும். ஓகே, அப்படி அட்டாக் பண்ணும்போது இங்கே Mg வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுனால Mg பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய MgPrங்கிற பாசிட்டிவ் சார்ஜும் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய மைனஸில் போய் அட்டாச் ஆயிரும். சைக்ளோப்ரோபைல் குரூப் கார்பன்லேயே அட்டாச் ஆகும். ஸோ ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய மைனஸ் குரூப் இங்கே வந்துடும். இங்கே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு எல்லாம் டபுள் பாண்ட் இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த MgBr குரூப் வந்து ஆக்சிஜனில் வந்து அட்டாச் ஆகும். அடுத்து கொஸ்டினில் ஃபாலோடு பை அசிடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம அசிடிஃபிகேஷன் பண்ணணும், ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியத்தில். ஸோ H3O+ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்கே ஹைட்ரஜன், இங்கே OH. ஓகே, ஸோ MgOHBr வந்து எலிமினேட் ஆயிரும். MgOHBr குரூப் வந்து எலிமினேட் ஆயிரும். அப்போ ரிமைனிங் வந்து இந்த காம்பவுண்டில் சைக்ளோப்ரோபைல் குரூப் இருக்கும், COH, அடுத்து C++Oங்கிற ஒரு ஆசிட் குரூப் இருக்கும். சைக்ளோப்ரோபேன் 1 கார்பாக்சிலிக் ஆசிட்ங்கிற காம்பவுண்ட் C வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின், ஐடென்டிஃபை காம்பவுண்ட் A, B and C ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு எத்தில் கார்பைலமின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதலாம். CH3 CH2 N C, அப்புறம் ஒரு குவாடினேட் கோலன் பாண்ட் இருக்கும். ஓகே, அந்த எத்தில் கார்பைலமின் கூட நம்ம மெர்க்குரி ஆக்சைடு ட்ரீட் பண்ணுறோம். இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிஜன் கொடுத்துட்டு மெர்க்குரி மெட்டல் வந்து எலிமினேட் ஆயிரும். மெர்க்குரி ஆக்சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இந்த குவாடினேட் கோலன் பாண்ட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த கார்பனில் போய் அட்டாச் ஆயிரும். அப்போ இங்கே எத்தில் கார்பைலமினில் CH3 CH2 N O குவாடினேட் கோலன் பாண்ட் வந்து 2 பாண்டுக்கு ஈக்குவல். ஸோ அந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்கே ஆக்சிஜன் வந்து O ஆட் ஆயிரும். ஓகே, இதுதான் காம்பவுண்ட் ஏ. காம்பவுண்ட் ஏ ஹைட்ராலிஸ் பண்ணும்போது நைட்ரஜனுக்கு கார்பனுக்குள்ள பாண்டு பிரேக் ஆகி நைட்ரஜனை பார்த்து எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ மைனஸு, கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ். வாட்டர் நம்ம பிரேக் பண்ணும்போது H+ அந்த OH- அப்படின்னு போடுவோம். அப்போ காம்பவுண்ட் ஏல CH3 CH2 NH, அடுத்து சிங்கிள் பாண்டு C, இங்கே டபுள் பாண்ட் O இருக்குது, இங்கே OH இருக்குது. ஓகே, இந்த காம்பவுண்டில் ஃபர்தராக டாட்டோமெரிசம் நடந்து இங்கே NH2- வரும். அடுத்தது இங்கே ஹைட்ரஜன் கொடுத்தனால H+ன்னு வரும். இங்கே இருக்கக்கூடிய H+ம் இங்கே NH- சேர்ந்து ஒரு அமீன் குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபார்முலா CH3 CH2 NH2 எத்தில் அமீனுங்கிற காம்பவுண்ட் B வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இங்கே என்ன வெளியே போயிரும்னா CO2 குரூப் வெளியே போயிடும். அடுத்து டயசோடைசேஷன் பண்ணுறோம். டயசோடைசேஷன் பண்ணும்போது NaNO2, அடுத்தது 2HCl ஆட் பண்ணுவோம். 2HCl இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் இங்கே இருக்கக்கூடிய அமீனில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த O2 வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஓகே, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய Na, இங்கே இருக்கக்கூடிய ஒரு Cl, NaCl வெளியே போயிடும். அடுத்தது N2Cl வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்முலா CH3 CH2
2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு நைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு நைட்ரஜன் ஆட்டம். ஸோ 2Cl. ஓகே, Cl வந்து இங்கே இருக்குது. அப்போ N2Cl எத்தில் டைசீனியம் குளோரைடுங்கிற ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். இந்த எத்தில் டைசீனியம் குளோரைடு சால்ட் ஒரு அலிஃபேட்டிக் காம்பவுண்ட். இதே பென்சீன் குரூப் இருந்தால் ரெசனன்ஸ் அந்த காம்பவுண்ட் ஸ்டெபிளைஸ் ஆகும். இது அலிஃபேட்டிக் காம்பவுண்டாக இருக்கிறதுனால ரெடிலி ஹைட்ராலிஸ் ஆகும். அப்போ இதை நம்ம ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாண்டு பிரேக் ஆகி இங்கே OH குரூப்பு இங்கே ஹைட்ரஜன் குரூப்பு. ஸோ HCl வெளியே போயிடும், அதேமாதிரி N2 குரூப்பு வெளியே போயிடும். அடுத்தது ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சரில் CH3 CH2 OHங்கிற ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் காம்பவுண்ட் C. இன்னும் 12th பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான என்ன டாபிக் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட கொஸ்டினை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.